ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து EO4 HRNCயில் 2013 வந்து கேட்ட கொஷின். இது டிகிரி லெவல் மாடல். ஓகேங்களா. விச் இஸ் த ஃபாலோவிங் சைட் பிலாங் டு த பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்? ஆப்ஷன் வந்து அரப்பா, பிலான், பிம்பித்கா அண்ட் ராஞ்சி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் முதல்ல இதோட ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்கும். இது என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சைட்ஸ் பிலாங் டு பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்? பேலியோலித்திக் ராக் ஷெல்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பித்கா. அடுத்தது வந்து இதோட கொஷின் டைப் எந்த மாதிரி கொஷின் இதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் பீரியட் அண்ட் ஃபீச்சர் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா. இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து கம்பைன் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸும் பேலியோலித்திக் ராக் ஷெல்டர். ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸும் பேலியோலித்திக் ராக் ஷெல்டர். இப்போ நம்ம இது ஏன் நான் சொல்கிறேன்னா, படிக்கும் போது இது எல்லாம் வந்து நல்லா வந்து மைண்டில் வச்சுட்டு படிக்கணும். இப்போ ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸையும் கவனிக்கணும், நம்ம என்னென்னா பிம்பித்கா, பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்ஸையும் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். ஓகேங்களா. இது எது இதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ், பேலியோலித்திக்கில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லையும் கவர் ஆகும், பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்ஸ்லையும் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்கன்னா பிம்பித்காவை பற்றி பார்த்தீங்கன்னா பிம்பித்கா வந்து எதுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஷெல்டர்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் பீரியட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதில் வந்து இவ்வளோதான் இதில் விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் வந்து அரப்பா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அரப்பா அப்படின்னாலே தெரியாத பர்சன்ஸே யாருமே கிடையாது. அரப்பா. ஓகேங்களா. அரப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? அரப்பா வந்து என்ன சொல்லுவோம்? அரப்பாவை வந்து IVC, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? நம்ம எப்போவுமே இதில் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, இது இல்லாமல் படிக்கணும். அர்பன் சிவிலைசேஷனும் ஒரு கான்செப்டு. நம்ம வந்து இது படிக்கும்போது இதெல்லாம் படிக்கணும். அடுத்தது வந்து பிளான்டு செட்டில்மெண்ட்ஸு. ஓகேங்களா. பிளான்டு செட்டில்மெண்ட்ஸு. அடுத்தது வந்து ட்ரைனேஜ். அடுத்தது வந்து ட்ரேடு. அடுத்தது வந்து பிரான்ஸ் ஏஜ் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா. நம்மளுக்கு என்னென்னலாம் பிரான்ஸில் கிடச்சிச்சு அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா வந்து ஒரு பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்ஸ் கிடையாது. அரப்பான்றது ஒரு அர்பன் சிவிலைசேஷன். அரப்பான்றது என்ன? ஒரு அர்பன் சிவிலைசேஷன். ஓகேங்களா. இது வந்து அர்பன் சிவிலைசேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெலான். ஓகேவா. BELAN பெலான். ஓகேவா. ஓகே. பெலான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. பெலான் வேலின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெலான் வேலின்றது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜிக்கலுக்கு முக்கியமான ஆர்கியாலஜிக்கு ஒரு முக்கியமான ரீஜன். ஓகேவா. முக்கியமான ஒரு ரீஜன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கான எவிடன்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இந்த பெலான் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பீரியடாக கிடச்சிருக்குன்னா பேலியோலித்திக். பேலியோ தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம், 3 கொஷனில் படித்தோம். ஓல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. மீசோனா மிடில், மீசோலித்திக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக்கும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெலான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் தான். ஓகேங்களா. அது ராக் ஷெல்டர்ஸ்லாம் கிடையாது. பெலான்றது ஒரு ஃபேமஸான ராக் பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த எல்லாமே கிடைச்ச ஒரு சைட், அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்.
ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன, ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பற்றின ஆதாரம் கிடைச்சிருக்கு, பேலியோலித்திக் பற்றி கிடைச்சிருக்கு, மீசோலித்திக் பற்றி கிடைச்சிருக்கு, நியோலித்திக் பற்றி கிடைச்சிருக்கு. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அடுத்த ஆன்சருக்கு வந்து வரோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பித்கா. ஓகேங்களா, பிம்பித்கா எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்லிடுறேன், மத்திய பிரதேஷில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராக் ஷெல்டர் அப்படி சொல்லுவாங்க, ராக் ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹேபிடேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ப்ரீஹிஸ்டாரிக் ஹேபிடேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஷெல்டர்ஸ் வந்து இருக்குது. ராக் பெயிண்டிங் வந்து இருக்குது. ராக் பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டோன் ஏஜ் எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் பேலியோலித்திக்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு எல்லா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹேபிடேஷன் எல்லாம் லோவர் பேலியோலித்திக் ஏஜ்லேருந்தே வந்து நம்மளுக்கான ஆதாரங்கள் எதுலையுமே இதில் வந்து எடுக்க முடியுது. அப்படி இதில் கிடைக்கும். ஓகேங்களா, எல்லா காலத்துக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, லோவர் பேலியோலித்திக் கான்வெர்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த டைம், அதாவது இதில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு காலத்தில் வந்தவங்க அதை வரைஞ்சிருப்பாங்க. இப்போ பேலியோலித்திக்ல வந்தவங்க ஒரு காலத்தில் வரைஞ்சிருப்பாங்க, மீசோலித்திக்ல வந்தவங்களும் வரைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேலே அடுக்கடுக்கான லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸும் இங்கே நம்மளுக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபேமஸ் பேலியோலித்திக் சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிம்பித்கா தான். ஓகேங்களா, ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன, அடுத்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்ன சொல்கிறது, தலை தோனியோட பர்த் பிளேஸ். ஓகேங்களா, ராஞ்சி என்ன சொல்லுவாங்கன்னா ராஞ்சி ஆர் சோட்டா, நம்ம வந்து அதில் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா, சோட்டா நாக்பூர் ரீஜன் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இதில் எங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக், ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் இங்கே ராஞ்சியில் வந்து. ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கும் ராஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கும். இங்கே வந்து ராக் ஷெல்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஓகேங்களா, அதனால் அந்த கொஷின் வந்து தப்பு. ஓகேங்களா, அதுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கீவேர்ட்ஸ் வந்து இதில் முக்கியமாக நம்ம அனலைஸ் பண்ணோம். பேலியோலித்திக்னா என்ன, ஓல்டு ஸ்டோனேஜ். ஓகேவா, ராக் ஷெல்டர் முதல்ல முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராக் ஷெல்டர்னா என்ன. அந்த கொஷினை யாருன்னா உங்களுக்கு மைண்டுக்கு டக்குன்னு யோசிச்சிங்களா நான் இதை நடத்தும் போது. ஓகேங்களா, அதுதான் முக்கியம். நம்ம ஏனோ தானோ இதுதான் கொஷின் ஆன்சர் அப்படி படிக்கக்கூடாது. நம்ம வந்து ராக் ஷெல்டர்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம முதல்ல வந்து படிக்கணும். ஓகேங்களா, ராக் ஷெல்டர்ஸ்னா என்ன முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது நேச்சுரலாக ஒரு ராக் வந்து இருக்கும், அதை வந்து காம் பண்ணி, அதாவது வந்து அதை செதுக்கி ஷெல்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஓகே உங்களுக்கு புரியுதா, நான் தெளிவாக சொல்கிறேன். ராக் ஷெல்டர்ஸ்னால் என்னென்னா நேச்சுரலாகவே வந்து ராக் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரியோ இல்லை தங்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அதில் போயிட்டு வந்து பீப்புள் வந்து இருந்துக்குவாங்க. ஓகேங்களா, அது வந்து செதுக்கியிருக்கலாம் மாட்டாங்க. செதுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் பீரியடில் வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நேச்சுரலாகவே காவன் லைக் ஷெல்டராகவே வந்து இருக்கும், அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கும். ஒரு நேச்சுரலாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். நேச்சுரலாகவே வந்து குகையில் ஒரு நிறைய தங்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம அதுதான் ராக் ஷெல்டர்ஸ். ஓகேங்களா, புத்திசம் டைமில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அசோகா டைமில் தான் வந்து நம்ம வந்து மலையை வந்து செதுக்கி
மேன்மேடு கேவ்ஸை வந்து நம்ம செஞ்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஷெல்டர்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா நேச்சுரலாக உருவான நேச்சுரல் ராக் ஹோவரன், அப்படி இல்லைன்னா கார்வன் லைக் ஷெல்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸில் ஹியூமன்ஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் லொக்கேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் லொக்கேஷனாக இருக்கும். பேலியோலித்திக்கா சைட்டாகவும் இருக்கும், பேலியோலித்திக்காவும் இருக்கும், ராக் ஷெல்டர்ஸும் கிடச்சிருக்கும். அது வந்து சைட்டாகவும் இருக்கணும். என்ன சைட் கொஷின்ஸை வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். பேலியோலித்திக் ராக்கு ஷெல்டர்ஸும் இருக்கும், சைட்டும் இருக்கும். அது என்னன்னா பிம்பித்கா தான் ஆன்சர். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங்காக இருந்திருப்பாங்க மக்கள். அப்புறம் ஸ்டோன் டூல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேச்சுரல் ஷெல்டர்ஸில் வந்து தங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து ராக் ஷெல்டர் சொல்லியிருப்பாங்க. மனுஷன் என்ன பண்ண, சாப்பிட்டா தூங்கினா அடுத்தது அவனுக்கு பொழுது போகணும்ல, அதனால அதுலேயே வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் ராக் ஆர்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து ஹரப்பனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்கியாலஜிக் சைட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்னா பேலியோலித்திக்குன்னு கிடையாது, ஏன்ஷியன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் இது. ஹரப்பன்லாம் ஏன்ஷியன்ட்ல கிடைச்சிருக்கும். அது பேலியோலித்திக் தானா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆயிருக்கும், இயர்லி அப்படியே மெச்சூர்ட் ஆயிருக்கும், அதுதான் சொல்றாங்க. பெலன் வந்து பார்த்தீங்கன்னா பெலன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லுவாங்க. பெலன் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட். ஓகேங்களா, இதில் ராஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ப்ரீ ஹிஸ்டாரிக் அசோசியேஷன், அது கூட வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து என்ன சொல்றது, நான் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. ஓகேங்களா, பிம்பித்கா வந்து என்ன நம்மளுக்கு எங்கே இது கிடைச்சிருக்கோம்னா ராக் ஷெல்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பிம்பித்கா வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கேன்ல, சொல்லுங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக நம்ம பிம்பித்கா கண்டெயின் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஷெல்டர்ஸ், பிம்பித்கா இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா, பிம்பித்கால ஏன் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து புகழுறோம், ஏன் வந்து நம்ம வந்து புகழுறோம், ஏன் அதில், ஏன்னா நமக்கு அது எந்த விதமான பீரியட்ஸ் அதோட வரைகிறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அங்கே நிறைய கிடச்சிருக்கும். ஓகேங்களா, லக்குத்யா ஷெல் கேவ்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பிம்பித்கா வந்து மத்திய பிரதேஷ்ல வந்து இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். விச் இஸ் த ஃபாலோவிங் சைட்ஸ் பிலாங் டு பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்ஸ். ஓகேங்களா, என்ன சைட்டு நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரியும், பிம்பித்கா தான் ஆன்சர். ஓகேங்களா, இதில் என்ன மாதிரியான கொஷின்னா, இது வந்து சைட்டு, பீரியட் அண்ட் என்ன சொல்கிறது, என்னென்னலாம் இடம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸையும் பேலியோலித்திக்கல் ராக் ஷெல்டர்ஸ் இதுன்றதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி, இது அர்பன் சிவிலைசேஷன். இதோட கீ வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன், பிளான்டு செட்டில்மெண்ட்ஸு, ட்ரைனேஜ், ட்ரேடு, பிரான்ஸ் ஏஜ் கான்டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பெலான் வேலி வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜிக்கல் ரீஜியன். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸு. பிம்பித்கா வந்து மத்திய பிரதேஷ், ராக் ஷெல்டர்ஸ் வந்து இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹேபிடேஷன், ராக் ஷெல்டர்ஸ், ராக் பெயிண்டிங், ஸ்டோனேஜ் எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைச்சிருக்கு. ராஞ்சின்றது சோட்டா நாக்பூர் ரீஜனில் வந்து இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ராக் ஷெல்டர்ஸ் வந்து இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலியோலித்திக் ராக் ஷெல்டர்ஸ் சைட் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பிம்பித்கா. ஓகே.